ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஜவ்வரிசி பால் பாயாசம் வைக்க போகிறோம். ஜவ்வரிசி பால் பாயாசத்துக்கு இந்த கப்புக்கு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இதை இப்போ நல்லா 2 தண்ணி வச்சு அலசிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அலசிட்டு வச்சாச்சு. இது இப்போ நல்லா வெந்து வரட்டும், ஜவ்வரிசி வேகட்டும். நம்ம அதுக்குள்ள சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சி சாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, ஜவ்வரிசி நல்லா கொதித்து வெந்துக்கிட்டே இருக்குது. அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே இந்த அளவுக்கு திராட்சை பழம் இதையும் போட்டுக்கலாம். கிஸ்மிஸு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதுவும் ஜவ்வரிசி கூட சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ சுகரையும் ஏலக்காயும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு சைடில் அப்படியே இருக்கட்டும். ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வேகணும். அது வரைக்கும் அது வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்க, ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருக்க சேமியா இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், சீக்கிரம் அது வெந்துடும். அது கூடவே சுகர் பவுடர் ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோமோ அதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். அரைச்சி வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும். சேமியா சேர்த்து ரொம்ப நேரம் வேக வேண்டாம், 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. இது கூட காய்ச்சாத பால் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம், லைட்டாக சூடானால் மட்டும் போதும். அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, கொதிக்க விட வேண்டாம், கொதிச்சா தெரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக அப்படி முறை வர மாதிரி வந்திருக்கு. இப்படி லைட்டாக சூடு ஆகுனாலே போதும், கொதிக்க விட்டுறாதீங்க. அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். இப்போ நம்மளோட ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.